அண்மை செய்தி. பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையை அணுகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான 1% உள்ஒதுக்கீட்டு அரசாணையை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கும்படி உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வா நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது உரிமைதான் என்றாலும் கூட அதை சட்டப்பூர்வமான முறையில பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் திடீரென சாலையில் அமர்ந்து யாரும் போராட முடியாது, காவல்துறையினரிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள். ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள்ல அவற்றை நடத்த அனுமதி கேட்டு காவல்துறையிடம் விண்ணப்பிக்கலாம். அனுமதி மறுத்தால் வேண்டுமானால் நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை சட்டப்படி நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல காவல்துறையினர் அத்துமீறினால் அதில் நீதிமன்றம் தலையிடும் என தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.